நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் காதல் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எப்பவுமே நீங்க எனக்காக இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு ஒரு டாபிக் கேட்கணும்னு நினைச்சேன். முன்ஜென்மம் அப்படின்னாலே பரவலா பேசப்படும். முன் ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இன்னைக்கு உனக்கு வினையா வந்திருக்குன்னு நிறைய பேர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முன் ஜென்மம் உண்மையா? முன் ஜென்மத்துல பண்ற பாவங்கள் இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுமா? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது பொதுவாகவே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, எதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோனே தெரிலங்க, இதுல எந்த குறையில விட்ட குறை தொட்ட குறைன்னு தெரியல, இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாருடைய கேள்வியுமே அதுவாக தான் இருக்கு. பொதுவாக வந்து உண்மையிலே இந்த பிறவி பயன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கர்மாவை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறத நம்ம பிறவி எடுத்திருக்கோம். நம்மவா கேட்டோம் இந்த அம்மா அப்பா வயிற்றுல பிறக்கணும், நம்மவா கேட்டோம் இந்த உடம்பு வேணும்னு, எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்டதான் இங்க நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. ஸோ அப்ப இன்னார் அம்மா அப்பாவுக்கு இன்னார் குழந்தைகளா போய் பிறந்து இவங்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கணும்ன்றது விதி. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம நிறைய பித்திருக்கர்மா ஏகப்பட்ட கர்மா சொல்லுவோம். நாங்க ஜாதகம் எடுத்துட்டோம்னாக்க உன் ஜென்மத்துல பெண் சாபம் இருக்குங்க, உங்களுடைய முன்னோர்கள் சாபம் வந்து இந்த குடும்பத்துல இருக்கு, அதனால நீங்க அதுக்கான வரைமுறைகள் வந்து கரெக்டா பண்ணல, சாபங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கான விஷயங்கள்லாம் குழந்தை பிறப்பெல்லாம் ஒரு தடையா இருக்கும், அதுக்கு ஒரு தோஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்லுவோம். இந்த தோஷங்கள்லாம் எதுல அடக்கம் அப்படின்னா இந்த கர்ம வினை பயனுக்குள்ளதான் அடக்கும். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ண போய் அதனுடைய தன்மை தான் இப்படின்றது மாதிரி. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தகப்பனார் வழி கர்மம், சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா தாயார் வழி கர்மம், இதே வந்து புதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூட பிறந்த சகோதரிகள் இருப்பாங்களே அதனுடைய கர்மா, சுக்கிரன் அப்படின்னா பெண்வழி கர்மா, இதே வந்து சனி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா நமக்கான ஜென்மாந்திர தொடர்பினுடைய கர்மா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கர்மாக்கள் இருக்குல்ல அது மாதிரி, குருன்றது குரு சாபம், சாபத்தினுடைய கர்மா. ஸோ இது செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள் நண்பர்களாக பழகக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள். ஸோ இப்படி ஒரு சில கர்மக்களை ஃபுல்லாகவே இதுக்குள்ளே அடக்கலாம்ப்பா. கண்டிப்பா மேம். எப்பவுமே நம்ம வீட்டுல அம்மா இருப்பாங்க, ஒரு 5 தோசை இருக்கும், யாராவது ஒரு எக்ஸ்ட்ரா தோசை கேட்டா அவங்க கேட்டதை கூட விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அதே மாதிரிதான் நம்ம கடகராசினியர்களும் அம்மா மாதிரி தான், எது கேட்டாலும் நீ அம்மா மாதிரி தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்க வச்சிருவாங்க நிறைய விஷயங்களை. சோ இதுவும் அவங்களோட கர்ம ஜென்ம பலன்களா? நிச்சயமா. தியாகம் பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு நிலை. அது எல்லாருனாலையும் முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கடகராசிக்காரங்களால மட்டும்தான் முடியும். அம்மா ஒருத்தவங்க தான், அம்மாவுக்கு தாண்டி வேற யாரும் நம்ம எத்தனை பேர் அம்மான்னு கூப்பிட்டாலும் அம்மான்ற வார்த்தைக்கு மட்டும்தான் நம்ம பேருக்கு இருக்குமே தவிர்த்து உண்மையான அந்த அம்மாவினுடைய அன்பு பாசம் வேற யாராலும் கொடுக்கவே முடியாது, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவம் கடகராசி. கடகத்துல பிறந்தவங்க இந்த நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை போட்டு சொல்லலாம். என்னன்னா பொறுமை, நிதானம், நான் காத்துட்டு இருக்கேன், எனக்கான நிலைக்காக நான் காத்துட்டு இருக்கேன், பொறுமை அப்படின்ற அளவுக்கு இருக்கிறவங்க தான். அப்ப இதெல்லாம் வந்து சும்மா வந்துருமா, எடுத்தோடனே வந்துருமா, இப்பெல்லாம் வரணும்னா அதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா. அதாவது சந்திரன்றது மனோகாரகம், சந்திரன்றது தாயார். ஸோ அப்போ தாய் வழி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து சுமந்துட்டு வந்திருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்டான கிரகம் எது அப்படின்னா குருவே உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்காரு. அப்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டும் போதுன்னு ஒரு விஷயம் வரும். நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டும் போது இவெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் ஏதாவது பக்கத்துல இருப்பாங்களே நிறைய டிஸ்டர்பன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சில சாபங்கள்லாம் விடுவாங்க தெரியுங்களா. கண்டிப்பா. அப்படின்லாம் வந்து இப்படி கொட்டிட்டு இப்படி அவஸ்தை நிறைய வார்த்தைகளால அசிங்கமான வார்த்தைகள்லாம் சில பேர் விட்டுருவாங்க. இதுவுமே வந்து ஒரு வீடு கட்டும் போது சில பேருக்கு ஒரு சுபஸ்டேல் நடக்கும்போது சில விமர்சனங்கள் காலம் வரும்ல, இதெல்லாம் கூட இந்த கர்மாவில் அடங்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அம்மாவுக்கு இப்ப அம்மா மாதிரி இருக்கவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எப்படின்னா இப்ப நம்ம அம்மா இருக்கான்னு வச்சுப்போமே, நமக்கு அவங்களோட நம்ம மாமாமார்கள்லாம் யாரும் உங்களுக்கு கொடுக்காம அதை வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுவுமே ஒரு கர்மம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள், அப்ப சொத்துக்கள் அண்ணன் தம்பி உறவுனால வரக்கூடியது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தாயார் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நல்லதுல இருந்து எல்லாத்தையும் சுமந்து வர்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் குருன்ற ஒரு நிலை வந்து பெரிய ஒரு போராட்டம் தான். ஓகே. குரு அமைகிறது பெரிய விஷயம். நம்ம தான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே அனுபவிச்சோம். எல்லாம் ஏமாத்துவாங்க, ஒண்ணுமே இல்லை. ஏமாற்றப்படக்கூடிய கிரகமும் சந்திரன் தான், ஏமாறும் கிரகமும் சந்திரன் தான். அப்ப இவங்க யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ அதனுடைய கர்ம வினைய சுமந்து வந்து இந்த ஜென்மாந்திரத்துல நான் ஏமாத்துனவங்க எல்லாம் எனக்கு வந்து இன்னைக்கு குழந்தையாவோ அல்லது உறவாவோ எல்லாமும் பிறந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்காக நான் தியாகம் பண்ணி வாழ்றேன்ற ஒரு நிலைன்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அதுதான். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இறக்கம் இருக்கும்.
நோ சொல்ல தெரியாது. எல்லாருக்கும் கருணை, இரக்கம், பாசம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இந்த ஒண்ணு கேட்கறியா அந்த எல்லாத்தையும் நீயே வச்சுக்கொண்ட அளவுக்கு கொடுத்துட்டு கூட சும்மா இருப்ப ஆள் தான். அப்ப இதுல வந்து நிறைய பேருக்கு இந்த குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போதெல்லாம் பாருங்களேன், நிறைய தியாகம் பண்ணி தெரியும், கண்ணுக்கு முன்னாடி தெரியும் இவங்க நமக்கு துரோகம் பண்றாங்க, ஆனாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடுவாங்க. வேற வண்டி இல்லை. ஏன்னா இவங்களோட 5ஆம் இடம் பாருங்களேன், செவ்வாய். அந்த செவ்வாய் இவங்களோட ராசியில நீச்சம் ஆயிட்டாரு. அப்ப எல்லாமே அந்த 5ஆம் பாவம்ன்றது பூர்வ புண்ணியம். அப்ப நிறைய சகோதரர்கள் வழியில வந்து சொத்துக்கள் சம்பந்தப்பட்டோ அது ஏமாற்றப்படக்கூடிய நிலை இருக்கும். ஒரு குழந்தைய பார்த்து பார்த்து ஆசையா வளர்க்குறாங்க ஒரு அம்மா. அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில வரும்போது அந்த குழந்தை வந்து இவங்களோட பேச்சை கேட்காம அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அவங்க அம்மானால ஏத்துக்க முடியுமா? அது எவ்வளவு பெரிய வலி இல்லையா? இந்த மாதிரியான ஒரு மனவேதனை அப்படிங்கிறதையும் இந்த அம்மா வந்து அனுபவிக்க பிறந்தவங்களா இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பெரிய பாரமா, இல்லடா இது நமக்கு செட் ஆகாது, இல்ல எனக்கு அந்த பிள்ளை தான் செட் ஆகும், நமக்கு அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஒருத்தரும் உன்னை விட அந்த பிள்ளை பெரிய பிள்ளை இருக்குதா, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மைன்றது எக்ஸ்ட்ரீமா போகும். அதாவது வாழ்க்கை இழந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறன்ற அளவுக்கான ஒரு நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. அப்ப ஒரு அம்மாவா ஒரு எவ்வளவு வேதனையை தாங்குவாங்க. இதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி என் குழந்தைங்க கூட பேசவே இல்லைங்க. வெளிநாட்டுல இருக்கு, அது அவன் வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டா எங்களோட அழகு கண் அழகு பார்க்கல, எதுவுமே பண்ணல அப்படிங்கிறப்ப ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கர்ம வினை பதிவா இருக்க முடியும். அப்ப இவ்வளவும் இவங்க வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுல 3 நட்சத்திரங்கள் இருக்கு கிட்டத்தட்ட, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். சோ இந்த 3 நட்சத்திரத்தினுடைய தன்மையும் இதுதான் இவங்களுடைய கர்மாவா பிறந்திருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒண்ணு புதன் வழி கர்மம். புதன்ன்றது என்ன, சகோதரி வழியில இருக்கக்கூடியது. அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா குருவினுடைய கர்மா. நிறைய பேருக்கு நல்ல குரு அமைய மாட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்கல்ல. இவங்க எல்லாம் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கத்துக்கிறாங்க அப்படின்னா வச்சுப்பாங்க, வேலை எல்லாம் கத்துக்கமாக கத்துக்கிட்டோம், அடிமையா வச்சுப்பா, அடுத்த இடத்துக்கு நகர்த்துறதுக்கு அந்த ஒரு பிளாட்ஃபார்மே கொடுக்க மாட்டாங்க. இவங்களை கத்து இவங்களா முன்னுக்கு வந்து நிறைய இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு அவமானத்தை தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா, அவன்கிட்ட எவ்வளவு மிதி வாங்கியிருக்கேன் தெரியுமான்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கை பதிவை ஒரு வரலாறாவே எழுதலாம். கிட்டத்தட்ட அவ்வளவு ஒரு நிலைகள் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தனிமை. எங்க இருந்துதான் வருமோ தெரியாது இந்த தனிமை. இந்த தனிமைக்குள்ள இவங்க ஆட்படணும்ன்றது விதி. அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப பிஸியா குழந்தைகளுக்காக, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வயசான காலத்துல எந்த குழந்தையும் என்னன்னு கூட கேட்காம ஆளுக்கு ஒரு திசையில இருப்பாங்க, ஒரு தனிமையில இருப்பாங்களா. கிட்டத்தட்ட இந்த ராசியில பிறந்த கர்ம வினை என்ன அப்படின்னா அதிகமான ஒரு தனிமையை அனுபவிக்க பிறந்தவங்கன்ற மாதிரியான நிலை இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்து எதுவுமே இல்லாம எல்லா ஏமாற்றங்களையும் ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பை தான் பாத்தீங்க அப்படின்னா கடக ராசிக்கு உண்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு மன உளைச்சல் அப்படின்றது இருக்கும். உண்மையிலே என்ன தெரியுங்களா, ஒரு தனிமையை விட ஒரு கொடுமை வேற எதுவும் கிடையாது, தனிமையை விட ஒரு இனிமை வேற எதுவும் கிடையாது. ஏன்னா தனிமையா இருக்கும் போதுதான் நீங்களாம் ஏகப்பட்ட விஷயங்களை உங்களால கற்பனையில கொண்டு வர முடியும். ஸோ அந்த கற்பனை வளம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். கண்டிப்பா மேம். இவங்க இன்னும் பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு எந்த மாதிரி கோயிலுக்கு மேம் போகலாம் இவங்க? நிச்சயமா, அதாவது மனசு எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல மியூசிக், இதமிக்கான ஒரு மியூசிக் கேட்போம். அது மாதிரி இவங்களை சுத்தி எப்பயுமே வந்து ஒரு ஏதாவது ஒரு ஒலி கேட்டுட்டே இருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஒலி கேட்கறது ரொம்ப சுபிட்சம். அது மட்டும் இல்லாம இவங்க முடிஞ்ச அளவுக்கு நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு ரொம்ப தூரமா ஒரு டிராவல், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்களா, ரொம்ப தூரமா ஒரு டிராவல் அப்படின்றது போயிட்டு வந்துடும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீர்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதை வந்து தூய்மைப்படுத்துறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கிறது அளவுக்கு இவங்களுடைய ஈடுபாடுகள் அதுல இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். எங்க போனாலும் நீர்நிலை சார்ந்த இடத்துக்கு போறாங்கன்னா அசுத்தம் பண்ணாம வரணும். அதாவது ஓடுற தண்ணி இருக்கு இல்லையா, அதை இவங்க தெய்வமா பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களுக்குமே அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. என்ன அம்பாள் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும், மதுரை மீனாட்சி அம்மனை வந்து இவங்க வழிபாடு பண்ண இவங்களோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்றம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா நீங்களும் தாயுள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பர்சனலா அவங்களை ரொம்ப பிடிக்கும், நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நன்றி மேம்.